அனிதா குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தீபாவளியை தொடர்ந்து வருகின்ற கந்தர் சஷ்டி விரதம் பற்றி பார்க்க போகிறோம். எந்த வினையாக இருந்தாலும் கந்தனுடைய அருள் இருந்தால் வந்த வழியே ஓடி போகும் என்பது ஆன்றோர் வாக்கு. உண்மையிலேயே எந்த வினையாக இருந்தாலும், எந்த சங்கடங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் கூட அது வந்த வழியே திரும்பி ஓட வேண்டும் என்றால் நாம் கந்தர் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னொன்று, முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இந்த தீபாவளியை தொடர்ந்து வருகின்ற கந்தர் சஷ்டி விரதம்ன்று பார்த்திங்கன்னா 6 நாள்கள் தொடர்ந்து வரும். தீபாவளி இந்த முறை, அதாவது 2021 ஆண்டுக்கான பதிவு, இது 2021 இயற்கான பதிவு. நான் வருடத்தை குறிப்பிடுவது காரணம் என்னென்னா, வருடந்தோறும் பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புதிதாக வரக்கூடியவர்கள் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் வருடத்தை குறிப்பிடுறேன். 2021 ஆண்டு சஷ்டி விரதம் ஆரம்ப தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது தீபாவளி அன்றே சஷ்டி விரதம் இந்த ஆண்டு வருகின்ற காரணத்தினால அன்றைக்கு தீபாவளியோடு சேர்த்து முருகன் வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ளலாம். விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 9ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும். அது வரைக்கும் விரதத்தை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து 6 நாள்கள் விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 3 நாள்கள் இருக்கணும். அப்படியும் முடியலே அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் சூரசம்ஹாரம் நாளன்னிக்காவது சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானே அருமுகனாக இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு சஷ்டி, அதாவது 6 என்பது அவருக்கு உரிய எண்ணாக கருதப்படுகின்றது. இன்னொன்று, 6 என்பதை சமஸ்கிருதத்தில் ஷஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து 6 நாள்கள் விரதத்தை மேற்கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே கிடைக்க பெறுவீங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் வேண்டும். நாங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருடத்திலேயே குழந்தை பிறக்கலைன்னா நிறைய பேர் எங்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னு மாமியார் வீட்டு சைட்லலாம் திட்டுறாங்க அப்படின்னு. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. 1 வருஷம்தான் ஆச்சும்பாங்க. 1 வருஷத்துக்குள்ளே பிள்ளைய பெற்று தரணும். அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு வேறு விதமாக பெயர் வைத்து விடுகிறார்கள். அதில் தன் மகனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதெல்லாம் பார்க்குறதில்ல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இது தவிர பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தைங்க இல்லை, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. அதை தாண்டியும் 14 வருஷம் எல்லாம் குழந்தை இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறார்கள். நீங்கள், நான் கடந்த வருட பதிவு கொடுத்துருக்கேன், அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க, நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தை இல்லாதவர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து 6 நாள்கள் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இது தவிர பார்த்தீங்கன்னா வேற யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம், என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள், வரன் பார்த்தாச்சு நிறையா, ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, திருமண வயது தாண்டி போயாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த கந்தர் சஷ்டி விரதத்தை 6 நாள்கள் மேற்கொள்ளுங்க. அதற்கு பிறகு வேலை கிடைக்காதவர்கள், நிலப்பிரச்சனை இருக்கிறவர்கள், வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒற்றுமையாக இருக்கிறவங்களே இன்னும் அந்யோன்யம் கொண்டு வாழணும்னு நினைக்கிறவங்க, தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு நினைக்கிறவங்க, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, கிடைத்த வேலை வாய்ப்புலேயே உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆக மொத்தத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசாக வாழணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த கந்தர் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். இதில் இன்னொன்று சொல்கிறேன், இதில் முக்கியமாக சொல்லப்பட்டதே நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது, வழிபாடு மட்டுமே செய்தால் போதுமானது என்று
நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோய் இருக்குன்னா வேண்டாம் தவிர்த்துருங்க, கேரிங்காக இருக்கீங்கன்னா வேண்டாம் தவிர்த்துருங்க. சரி, இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கடந்த ஆண்டே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கடந்த ஆண்டு கொடுத்த பதிவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, அம்மா சிலர் சொல்கிறாங்க 6 நாள்கள் தொடர்ந்து விரதம் மேற்கொள்ளணும், வழிபாடு முருகனுக்கு பண்ணணும்னா முழிச்சிருக்கணும், கண்ணு முழிச்சு 6 நாளும் நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும், விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள்னாலேயும் 6 நாள்கள் தொடர்ந்து கண் முழிச்சு விரதத்தையோ வழிபாட்டையோ மேற்கொள்ள முடியாது. அதனால் சொல்கிறதை தவறாக புரிந்து கொண்டு வேறு விதமாக சொன்னதை கேட்டு நீங்கள் குழம்பிக்காதீங்க. விரதம் இது கொஞ்சம் கடுமையானதுன்னா 6 நாளுமே முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும். அப்புறம் ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட வேண்டும். காலையில் நீங்கள் ஏதாவது ஜூஸ் போல் சாப்பிட்டுக்கலாம். பசிக்கும் பொழுதெல்லாம் பழத்தையும் ஜூஸையும் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பேர் விரதம் கிடையாது. முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து காலையிலேயே செஞ்சுருங்க. வழிபாடு செய்த பின்னாடி மதிய பொழுது ஒருவேளை மட்டுமே பச்சரிசி சோறு சமைச்சு அதில் தயிர் கலந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ருசிக்கு ஊறுகாய் வச்சுக்கிறேன், இல்லை உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. பால் சோறு, அதுலேயும் சர்க்கரையும் உப்பும் சேர்த்துக்கூடாது. பால் சோறு அல்லது தயிர் சோறு தான் சாப்பிடணும். அதனால் பச்சரிசி சோறு சமைச்சு அதில் தயிர் ஊற்றிட்டு உப்பு ஊறுகாய் எதுவுமே தொட்டுக்க வச்சுக்காம இதை மட்டுமே சாப்பிட்டு முருகன் மீது ஈடுபாடு கொண்டு அதிக அன்போடு அக்கறையோடு பூஜை செய்யுங்க. இப்படி பூஜை செய்யும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய கந்தர் சஷ்டி கவசம் படித்தாலே போதும். ஸ்கந்த குரு கவசம் இருக்குது, கந்த சஷ்டி கவசம் இருக்குது, முருகப்பெருமானுக்குரிய 108 போற்றிகள் இருக்குது. இல்லை ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். அதை தாண்டி ஏதாவது மந்திரம் இருக்கா என்ன? அதனால் இது எல்லாருக்குமே வரும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த 6 நாளுமே பூஜைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பூஜை செய்ய முடியுமா? இப்போல்லாம் வேலைக்கு போகிறோம், நிறைய வேலைகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வீட்டுக்கார் ஒரு வேலை சொல்கிறாரு, குழந்தைங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுமா, பூஜை அறைக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை அறையில் இருந்து தான் செய்யணும்னு கிடையாது. பூஜை அறையில் இருந்து வழிபடக்கூடியவைகளை வழிபட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு என்னென்ன பூ சாத்தணுமோ, விளக்கேற்றணுமோ, அவருக்கு நைவேத்தியம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அங்கே ஒரு 108 முறை மட்டுமே சொல்லிக்கோங்க. இல்லை கந்த சஷ்டி கவசம் தெரிஞ்சால் ஒரு முறை பாராயணம் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் கந்தனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை மனதிலேயே ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பொழுது சாப்பிட்டு சாயந்தரம் பசிக்குதுன்னா உடனே வேறு ஏதாவது எடுத்து சாப்பிட்றாதீங்க. ரொம்ப கடுமையான விரதம் இல்லையா? 6 நாளும் நீங்கள் ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட வேண்டும். ரொம்ப பசிக்குது, தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழங்கள் ஜூஸஸ் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்படி தொடர்ந்து நீங்கள் 6 நாள் விரதத்தை முடித்து விட்டு கடைசியில் சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா, அந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனை தரிசித்து உங்களுடைய வேண்டுகோளை அந்த முருகன் கோவில்லையும் நின்று வேண்டிக்கோங்க. அடுத்த ஆண்டு சஷ்டி விரதத்திற்குள்ளாக நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும். இந்த சஷ்டி விரதத்துக்கு பார்த்திங்கன்னா 6 நாள் ஏன் விரதத்தை மேற்கொள்ள சொல்கிறார்கள்? குறிப்பாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் கடுமையாக இதில் சொல்லப்பட்டது போல் 6 நாள்கள் வெறும் தயிர் சோறு உப்பு இல்லாமல் சாப்பிடணும். அதெல்லாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி அறிவியல் செய்திகள் கூட இருக்குது. இந்த உடம்பில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதில் டீடாக்ஸ், அதாவது நச்சு பொருள்கள் தங்கிக்கிட்டே இருக்கும். அந்த நச்சு பொருள்கள் வெளியேறாது. அப்படி நச்சு பொருள்கள் உள்ளே தங்கி இருந்துச்சுன்னா கரு உருவாகாது. சிலருக்கு அந்த மாதிரி உண்டு. அப்படி நச்சு பொருள்கள் உடம்பில் தங்கி இருந்துச்சுன்னா அது வெளியேறி வந்து உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகும். அந்த 6 நாளும் ஒரு பொழுது சாப்பிட்டு, அதுவும் தயிர் சாதம் சாப்பிட்டு 7ஆவது நாள் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப லேசாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு வெயிட்டும் குறைஞ்சிருக்கும். தைராய்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கும்.
இந்த தைராய்டு சுரப்பிகள் எல்லாம் சரியாக வேலை செய்யும். இந்த தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலே நமக்கு குழந்தை பேர் தள்ளி போகுது இல்லையா? அதனால் அது எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா 6 நாள்கள் தொடர்ந்து கந்தனை வேண்டி இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டால் கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கொஞ்சம் கடுமையாகவே இருந்து முடிச்சிருங்க. உங்களுக்கு குழந்தை நல்ல அந்த முருகனுடைய அருளால் குழந்தை அழகாகவே முருகன் போலவே ஆரோக்கியமாக பிறக்கும். மற்றவர்களும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களும் இது போல் வேண்டிக்கோங்க. இந்த சஷ்டி விரதத்தின் போது காலையிலேயே நீங்கள் முருகனை வழிபட்டுக்கோங்க. மாலை வேண்டாம். நீங்கள் ஒரு மணப்பலகை எடுத்து அவருக்குரிய நிறம் மஞ்சள் அதை விரிச்சுக்கிட்டு அதில் முருகனுடைய படம் சுத்தம் செய்து வைத்து சந்தனம் குங்குமம் வச்சு விடுங்க. அதற்கு பிறகு மணமான மலர்களை சூட்டி மணமான பொருள்கள் இருந்துச்சுன்னா அந்த படத்துலையும் பூசி விட்டுக்கிட்டு வேல் இருந்ததுன்னா வேலை பச்சரிசியில் ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அந்த வேலை குத்தி வச்சுருங்க. இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதற்கு பிறகு வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. பழங்களில் குறைந்தபட்சம் அதாவது வைக்கணும். வேறு என்ன பழங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அந்த பழங்கள் தான் நீங்கள் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு சாப்பிட போகிறீங்க விரதத்தின் போது. அதனால் வேறு என்ன பழங்கள் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் அல்லது நெய்யில் தீபம் ஏற்றி தூப தீபங்கள் காமிச்சிக்கிட்டு நெய்வேத்தியத்தை படைத்து இப்படி விரதத்தை நீங்கள் எளிமையாக செய்து முடிக்கலாம். அங்கே நமக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, அச்சோ பசியாக இருக்கனே என்னால் முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு முருகனை வேண்டணும். முருகா, எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை தீர்த்து வையப்பா, நான் உன்னை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. அது போதுங்க. இதில் இன்னொன்று சொல்கிறேன். சின்ன சின்ன வேல்கள் சும்மா ஒரு 50 ரூபாய்க்குள்ளர வேல் நம்ம விஹா ஆன்லைனில் வந்திருக்கு. அது போய் பாருங்கள். வேண்டுதல்கள் நிறைவேறினால் அந்த வேலை கொண்டு போய் உண்டியலில் போடுவாங்க. அதாவது எப்போவுமே வேண்டுதலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 101 ரூபாயோ 11 ரூபாய் குறைந்தபட்சமோ வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுப்பாங்க. வேண்டுதல் என்னவோ அது எழுதிப்பாங்க ஒரு பேப்பரில். அதையும் அந்த மஞ்சள் துணியில் போட்டுருவாங்க. எழுதுனதை மடித்து போட்டுப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்கு வேல் சாத்துறேன் அப்படிம்பாங்க. முருகன்னாலே வேல் தானே. அப்படி வேல் சாற்றுகிறேன் அப்படின்னு வேண்டியவர்கள் வெறும் இந்த 50 ரூபாய்க்கு வேல் வருது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது கருங்காலி வேல் மட்டும்தான் சாத்தணுமா அப்படின்னு. முருகனுக்கு உரிய, அதாவது செவ்வாய்க்கு உரிய மரம் கருங்காலி மரம். அதனால் முருகப்பெருமானுக்கு பெரும்பாலும் கருங்காலி வேல் தான் சாத்துவாங்க. ஆனால் ரொம்ப செலவு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலான்னா சின்ன கருங்காலி வேல் இருக்கு இல்லையா, அதுவும் பித்தளையால் செய்யப்பட்டது தான். அது நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. வேல் மட்டும் கிடையாது, திரிசூலம் சின்னது தான் இருக்குது. அதுவும் 50 ரூபாய் தான் இருக்கும். வேல், திரிசூலம், சேவல் கொடி, அதாவது வேலும் சேவற் கொடியும் ரெண்டும் சேர்த்து நீங்கள் சாத்தணும். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வேண்டுதல் வைத்து நம்ம இறைவனுக்கு சாற்றக்கூடிய பொருள்கள் நம்ம விஹா ஆன்லைனில் புதுசாக இப்போ சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் சாத்தினாலே போதுமானது. முருகன் கோயிலுக்கு வேண்டுதல் முடிஞ்ச பின்னாடி போயிட்டு வரணும். திருச்செந்தூர் முருகன், அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே போதுமானது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இன்னொன்று, திருச்செந்தூர் முருகன்கிட்ட எதிரி பிரச்சனைகள் இருந்தா இல்லை வாழ்க்கையில் நமக்கு தொடர்ந்து இன்னல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு திருச்செந்தூர் முருகன் கிட்ட போயிட்டு வாங்க. எல்லாமே சரியாயிரும். சரி, இன்றைக்கு இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த முருகன்கிட்டே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இதை கடைசியிலேயே சொல்கிறேன்னா, சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கு இல்லையா. விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறதும் பிடிக்க மாட்டேங்குது. இருந்தால் கூட நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. புதிதாக பார்வையாளர்கள் வர்றாங்க இல்லையா, அதனால் விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய பொருள்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ பொறுமையாக போய் பாருங்கள். வாங்குறீங்களோ இல்லையோ, என்ன இருக்குன்னாவது போய் பாருங்களேன். சரி, இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அது கூகுளுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பேர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போலிகள் உருவாகின்ற காரணத்தினால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அந்த போலிகளை தவிர்ப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உருவாக்கியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போலிகள் தடுக்கப்படும். சரி, இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கிறதுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. அங்கே வந்து பொருள்களை நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கிக்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்கு. கூகுள் மேப்ஸில் விஹா ஆன்லைன் அட்ரஸை ஃபாலோ பண்ணிட்டு கூட எங்கள் கடைக்கு வரலாம். இன்னொன்று, எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி யாராவது என்னுடைய பொருள்கள் தான் என்னுடைய கடை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.